ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பொராக்ஸ். ஸோ இது வந்து பீரியாடிக் டேபிளில் பி பிளாக் எலமெண்ட்டில் லெசன் நம்பர் 2ல் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்லைடு வரைக்கும் நம்ம போன தடவை பார்த்துருப்போம். யூசஸ் ஆஃப் போரேன் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் போராக்ஸ் வரைக்கும் போராக்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ போராக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். மெயினாக இங்கே இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு பைண்டிங் ரியேஜென்ட். போராக்ஸ் வந்து எப்படி ஒரு சிமெண்ட் வந்து பைண்டிங் ரியேஜென்ட்டாக இருக்கும், அதே மாதிரி போராக்ஸ் வந்து பைண்டிங் ரியேஜென்ட். எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பட்டாசு ஆலையில் வந்து கெமிக்கல் மிக்ஸ்ட் ஆகி பைண்ட் ஆகுறதுக்கு இந்த பைண்டிங் ரியேஜென்ட் போராக்ஸ் வந்து நிறையவே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா Ca2B6O11 அது வந்து எடுத்துக்கிறாங்க. கால்சியம் போரேட் அது வந்து எடுத்துக்கிறாங்க. சோடியம் கார்பனேட் எடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து வாட்டர் மாலிக்யூல் லைட்டாக சேர்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு ரியாக்டண்ட்டாக வந்து சோடியம் போரேட் வந்து கிடைக்குது. அப்போ சோடியம் போரேட் பிளஸ் கால்சியம் கார்பனேட் பிளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு, இங்கே வாட்டர் இருக்கிறதுனால நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வெளியே போகுது. ஸோ நமக்கு வந்து போராக்ஸோட ஃபார்முலா வந்து இதுதான், Na2B4O7. ஸோ இதான் வந்து போராக்ஸ். நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போராக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஹாட் வாட்டர் சேரும்போது நமக்கு வந்து ஹைட்ரஜன் போரேட் வந்து கிடைக்குது, போரிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்குது, சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ ஒரு சால்ட்டுல இருந்து நமக்கு வந்து ஆசிட் பேஸ் வந்து கிடைக்குது. அப்போ ஆசிட் பேஸ் சேர்த்தா ஒரு சால்ட் பிளஸ் வாட்டர். அப்போ அந்த சால்ட் பிளஸ் வாட்டர் சேர்த்தா நமக்கு வந்து ஆசிட் அந்த பேஸ் வந்து கிடைக்குது. ரைட்டா? அப்போ ஆன் ஹீட்டிங் ஃபார்ம்ஸ் டிரான்ஸ்பரண்ட் போராக்ஸ் பிரெட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது போராக்ஸ் வந்து டாட் 10H2 எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிடும். நமக்கு வெறும் போராக்ஸ் மட்டும் இருக்கும். போராக்ஸ் அன்ஹைட்ரஸ் வந்து இருக்கும். அந்த போராக்ஸ் அன்ஹைட்ரஸ் என்னவா ஆகும் அப்படின்னா சோடியம் போரேட்டா ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து B2O3 வந்து தனியாக வெளியே போகும். ஸோ இதான் போராக்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போராக்ஸ் வந்து ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் ஏ ஸ்ப்ரிங்லரி soluble boric acid வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சோடியம் போரேட் வந்து HCl பிளஸ் வாட்டரோட சேரும்போது நமக்கு வந்து போரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. 4B3H3BO3 வந்து நமக்கு கிடைக்குது. பிளஸ் வந்து சோடியம் குளோரைட். நமக்கு வந்து சல்ஃபேட் எடுத்தோம் அப்படின்னா, சல்ஃபிக் ஆசிட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே தான் ஃபார்ம் ஆகும். போரிக் ஆசிட் தான் வந்து ஃபார்ம் ஆகும். நமக்கு சைடு ப்ராடக்ட் வந்து நமக்கு இங்க சல்ஃபேட் எடுக்கிறதுனால சோடியம் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா when treated with the ammonium chloride. அப்போ அம்மோனியம் குளோரைடோட ஹீட் பண்ணும்போது நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து சோடியம் குளோரைடும் Bn அதாவது போரான் நைட்ரேட்டும் ஃபார்ம் ஆகுது. பிளஸ் வந்து B2O3 போரான் ட்ரைஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. பிளஸ் வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து சைடு ரியேஜென்ட்டா வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்தது. அப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு வந்து பார்க்கும்போது போரிக் ஆசிடோட போராக்ஸோட நமக்கு வந்து போரிக் ஆசிடா வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ போரிக் ஆசிட் வந்து எப்படியெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா போராக்ஸோட வாட்டர் சேரும்போது நமக்கு வந்து போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து ஆசிடோட போராக்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து போரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. ரைட்டா? ஸோ இதான் வந்து இதில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போராக்ஸ் பவுடரோட யூசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போராக்ஸ் கலர்டு மெட்டீரியல் மெட்டல் அயான்ஸ்ல வந்து இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே போராக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஆப்டிக்கல் போரோசிலிகேட் கிளாஸஸ். நெக்ஸ்ட் இது வந்து முக்கியமான பாயிண்ட். போரோசிலிகேட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் மாதிரியான மெட்டீரியல். இப்போ கோனிக்கல் ஃபிளாஸ்க், ஸோ இதெல்லாம் லேப்ல பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க் அப்புறம் வந்து பிப்பட் பியூரெட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல தான் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் தான் போரோசிலிகேட் கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃப்ளெக்ஸ் மெட்டலர்ஜி, அதாவது ஃப்ளெக்ஸா வந்து இது வந்து யூஸ் பண்ணாங்க. அது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போரிக் ஆசிட். அப்போ போரிக் ஆசிட் H3BO3 ஆர் BOH5. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கெமிக்கல் ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கலாம். அவர் ப்ரிப்பரேஷன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துப்போம். போராக்ஸோட நம்ம சல்ஃபரிக் ஆசிடோ இல்லை HCl போடும்போது நமக்கு வந்து போரிக் ஆசிட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நமக்கு சைடு ரியேஜன் வந்து சோடியம் சல்ஃபேட். ரைட்டா? அது மாதிரி கால்சியம் போரேட்ல இருந்து நம்ம சல்ஃபரிக் ஆசிட் போட்டாலும் நமக்கு வந்து போரிக் ஆசிட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கால்சியம் தயோகால்சியம் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். HSO3 அந்த HSO3 எங்க
சல்ஃபிக் ஆசிட்ல இருந்து HSO3 வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போரிக் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போறோம். போரிக் ஆசிடோட நம்ம வாட்டர் சேர்க்கும் போது நமக்கு ஹைட்ரோனியம் அயான் ஃபார்ம் ஆகி அப்புறம் வந்து BOH4 மைனஸ் வந்து காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஹைட்ரேட். இப்போ சோடியம் ஹைட்ரேட்டோட நம்ம ரியாக்ட் ஆகும்போது NaBO2 வந்து ஃபார்ம் ஆகுது. சோடியம் போரேட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அதே 2 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்தோம் அப்படின்னா Na2B4O7 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. நமக்கு சைட் ரியாக்டன்ட் வந்து வாட்டர் மாலிக்யூல். நமக்கு இங்க எந்த அளவுக்கு மோல் அதிகமா எடுக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு இங்க வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து கிடைக்கும். ஆக்ஷன் ஆஃப் ஹீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 373 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, 413 கெல்வின்ல நமக்கு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து போரிக் ஆசிட் வந்து 370 கெல்வின்ல வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது 4B HbO2 அது வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. பிளஸ் வந்து இட் கிவ்ஸ் டெட்ரா போரிக் ஆசிட். ஸோ இது வந்து ஒரு டெட்ரா போரிக் ஆசிட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ சாரி இதுதான் வந்து டெட்ரா போரிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்ம் ஆகுது வந்து மெட்டாபோரிக் ஆசிட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 373ல மெட்டாபோரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் வந்து 413 கெல்வின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட்ரா போரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த போரிக் ஆசிட் வந்து ரெட் ஹாட்டா நம்ம ஹீட் பண்ணும்போது 2B2O3 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. பிளஸ் நமக்கு வந்து இதுல சைட் ரியேஜென்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் மாலிக்யூல் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் அமோனியா. ஸோ அமோனியா சேரும்போது நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ போரிக் ஆசிடோட நம்ம அமோனியா சேரும்போது எத்தனை டிகிரி செல்சியஸ் 800 to 1200 கெல்வின் பார்க்கும்போது நமக்கு வந்து போரான் நைட்ரேட் வந்து நைட்ரைடு வந்து கிடைக்குது Bn. பிளஸ் வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து இங்க வந்து சைட் ரிலேட்டடா வந்து வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா போரிக் ஆசிட் ஆர் போரேட் சால்ட் வந்து இஸ் ஹீட்டட் வித் எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலோட நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம சைட் ரிலேட்டடா வச்சுக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து எஸ்டர் மாதிரியான காம்பவுண்ட் கிடைக்குது. அப்ப ட்ரை அல்கைல் போரேட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதான் முக்கியம். ட்ரை அல்கைல் போரேட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ சம்திங் இது வந்து எஸ்டர் மாதிரியான காம்பவுண்ட். The vapor of this ester burns with a green edged flame. அதாவது இது பாத்தீங்க அப்படின்னா greenish flame வந்து இதுல வந்து வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. This action is used to identify the presence of borate. இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ல நீங்க பிராக்டிகல் செய்யும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ல வந்து உங்களுக்கு போரேட் இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்டா வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் போரோ ட்ரைஃப்ளூரைடு BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடு. அப்போ போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கால்சியம் ஃப்ளூரைடோட சல்ஃபூரிக் ஆசிட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போரிக் ஆசிட் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கால்சியம் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகும். கால்சியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆன பிறகு நமக்கு வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து போராக்ஸ் இஸ் ஹீட்டட் வித் சோடா ஆஷ். அப்போ சோடா ஆசிட் வந்து சோடியம் கார்பனேட் பிளஸ் வந்து போரிக் ஆசிட் வந்து நம்ம போடும்போது நமக்கு வந்து சோடியம் போரேட் வந்து கிடைக்கும் சால்ட். அதான் வந்து போராக்ஸ். பிளஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வந்து வாட்டர் மாலிக்யூல் வந்து வெளியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். ஸோ இதுதான் இருக்கும். இந்த டாட்டட் லைன் எல்லாமே ஹைட்ரஜன் பாண்டிங், மிச்சம் இருக்கிற சாலிட் லைன் எல்லாமே கோவலன்ட் பாண்டிங். ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் ஆஃப் போரிக் ஆசிட். போரிக் ஆசிடோட யூசஸ் வந்து யூஸ் டு மேனுஃபேக்சரிங் பாட்டரினா அந்த பாத்திரங்கள் செய்யறது, கிளாஸஸ் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ல வந்து யூஸ் பண்றாங்க போரிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு ஆன்டிசெப்டிக் ஃபார் ஐ இரிட்டேஷன். அப்போ ஆன்டிசெப்டிக் கூட வந்து நம்ம கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அதை யூஸ் பண்றாங்க. இட் இஸ் யூஸ்ட் டு ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் போரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போரேன், அதாவது போரேன் டைபோரேன். ஸோ இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து வருது. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.